புதுமை டாக்கீஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஜெகநாதன். இன்னைக்கு 2வது நாளாக தாய் கிழவி அந்த படத்தை ரிவ்யூ எடுக்கிறதுக்காக ஆஸ்கர் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இங்க ஷோ விடுற டைம் ஆயிடுச்சு. தாய் கிழவி மக்கள் எப்படி சொல்றாங்க கருத்துக்கள் அப்படின்றது பார்ப்போம். 2வது நாளாக எல்லா தேட்டர்லையும் இந்த படத்துக்கு ஃபுல் ஆயிட்டு இருக்குது, அதாவது ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்குதுன்ட்டு மெசேஜ் வந்திருக்குது. படம் செம்மையா இருக்கும். ஓகே, ராதிகா இடத்துல தாய் கிழவி ராதிகா புது டிஃப்ரெண்டா பண்ணிக்கா செம்மையா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. போர் அடிக்குதுங்களா? ஜோக்காவும் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. கருத்தாவும் இருக்குதுங்க. பெண்கள் வந்து பொழைச்சு காட்டணும்னு சொல்லி இங்கிறாங்க. நல்லா இருக்கானா படம் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நிஜமாவே ஃபீல் குட் மூவி தான் இது. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து எல்லாருமே நல்லா பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளவு தரீங்க? 10க்கா லைக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 9.6 அந்த ரேஞ்ச்ல கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. ஒரு வயசானவங்க வந்து தனியா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு கட்டி காப்பாத்தி ஃபியூச்சர் நல்லா கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தான படம். இது எல்லாரும் போய் பாருங்க, தியேட்டர் வந்து பாருங்க. போர் அடிக்குதுங்களா? கண்டிப்பா போர் அடிக்கலைங்க. மனசு வந்து ரொம்ப ரணமாயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ராதிகா மேடத்துக்கு நல்லா அவார்டு கொடுக்கணுங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில இருந்தாலும் ஆண்களை சார்ந்து இருக்காம நல்லபடியா வந்து குடும்பத்தை சக்சஸா கொண்டு போகணும், சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேட்டருக்கு வரோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசில் அந்த தேட்டருக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வரோம் அந்த தேட்டருக்கு. படம் ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ரொம்ப ராதிகா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது வாழ வேண்டிய சந்ததிக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படம் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமாக அவசியம் தேவை. சேமிப்பு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் சேமிப்புனா என்னன்றது இந்த பாட்டி வந்து நமக்கு உணர்த்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கணும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்டிங் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க சார். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் சார். 100% நிஜமா நல்லா இருக்கு சார். சூப்பர் டைரக்டர், செம டைரக்டர். வாழ்த்துக்கள் தயாரிப்பாளருக்கும் டைரக்டர். அம்மாவோட பொண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நானும் அம்மாவும் மட்டும் வந்தோம். சீரியஸ்லி ஒர்த் வாட்சிங். செகண்ட் டைம் வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ரைட்டிங் டைலாக்ஸ் எல்லாருமே நிச்சயமா எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பா. ஆக்சுவலி ராதிகா மேம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களை மட்டும் உட்கார வச்சு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது சீரியஸ்லி எத்தனை டைம்னாலும் பார்க்கலாம். உண்மையான வார்த்தைகள் அது எல்லாமே. எனக்கு எங்கம்மா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ மோமன் மீ டாட்டர், ஐ மீன் அம்மா பொண்ணோட வந்து பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த படம். ஃபேமிலியோட பாருங்க, எல்லாருமே பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் போர் அடிக்காது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. ராதிகா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. அருமையா இருந்துச்சு. ராதிகா அருமையா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுத்துக்காட்டா எப்படி சேமிக்கிறது அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அருமையா இருந்துச்சு படம். ராதிகாவோட ரொம்ப ஃபேவரட். அதுல கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. வாழ்க்கையோட தத்துவத்தை பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருக்குங்க. குடும்ப பங்கான படமா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இருக்கு. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப பார்க்க வேண்டிய படம். பிடிச்சிருக்குங்களா? ராதிகா ரொம்ப சூப்பரா இருக்கு. நேச்சுரலா சூப்பரா இருக்கு. ராதிகா ஆக்டிங் அவங்களுக்கு கண்டிப்பா அவார்ட் கண்டிப்பா டெஃபினட்டா கிடைக்கும். சூப்பர் கருத்து. நல்ல ரசனையாக பார்த்தோம். 3 ஹவர்ஸ் அப்படியே போனதே தெரியல. அது ராதிகா வந்து இப்போ அடுத்த மனோரமான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மனோரமான்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிறைய காமெடி சென்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ராதிகா வந்து அடுத்த மனோரமான்னு நாங்கள் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக இருக்குது. அதை எதிர்பார்க்க ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. அதாவது சீன் என்ன உங்களுக்கு? பெஸ்ட் சீன் தான். அதே நம்ம வந்து நம்ம வந்து நான் பசங்க தான். ஆனால் வந்து பொம்பளைங்க எப்படி சுயமாக நம்ம வந்து ஒரு தொழில் செஞ்சு நம்ம இது பண்ணிக்கணும். இது நல்லா இருக்கு. சுயமாக எப்படி பண்ணுறோம் நினச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கணும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு பசங்களோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ரேட்டிங் 10க்கு எவ்வளவு தரீங்க? 9.5 தரேன். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. அது தப்பாக சொல்லக்கூடாது. படம் நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே. ராதிகா ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. அருமையா ரொம்ப நாள் கழிச்சு ராதிகா ஸ்கிரீன்ல பார்க்கறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அருமையான படம். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம்? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குதுங்க. சூப்பரா இருக்கு.
ஓகே. ராதிகா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. காமெடியை தாண்டி எல்லா லேடிஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுல என்ன சொல்ல வராங்க? மெசேஜ் நல்லா இருக்கு. அவங்க ஓல்டு கேப்ட போட்டிருந்தாலும் புது மெசேஜ் நல்லா இருக்கு. அவங்க தேர்ட் ப்ராசஸ் நல்லா இருக்கு. சரி. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ராதிகா நடிப்பு நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப டைம் பாஸாக இருக்கு. ரொம்ப ரியலாக ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. அது செம்மையாக அடிச்சிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. சரி. நல்லா கேட்டப்படலாம். அதுல என்ன சொல்ல வராங்க சார் இப்போ இருக்கிற வந்து பெண்மணிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறாங்க. அதை நான் சொன்னால் நல்லா இருக்குது, படம் பார்த்தா நல்லா இருக்கும். ரேட்டிங் பெண்ணுக்கு எவ்வளவு? எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 தரலாம். இது எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி, நல்லா இருக்கு. ராதிகா நடிப்பு நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டான படம், பார்க்கலாம். நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் ஜாலியா இருக்குது. சிரிச்சு சிரிச்சு அவரு புண்ணாயிருச்சு. லாஸ்ட் சீன் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கடைசி ஒரு 1/2 மணி நேரம் படம் சூப்பராக இருக்கு.